நவம்பர், டிசம்பர் அப்படிங்கிறது கட்டிங்ஸ் வைக்கிறதுக்கு நல்ல மாதம். இந்த டைமில் செம்பருத்தி, ரோஜா, மல்லிகை, மருதாணி, கீரை வகைகள், பொன்னாங்கண்ணி, புதினா, பசலைக்கீரை இந்த மாதிரி சின்னதாக கிள்ளி வச்சாலே வளரும்ல, அந்த செடியெல்லாம் வளர்க்குறதுக்கு ரொம்ப நல்ல மாதம். இந்த டைமில் நம்ம தரையில் வச்சாலும் சரி, தொட்டியில் வச்சாலும் சரி டக்குன்னு வளர்ந்துரும். அதனால இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அங்கே எங்கே கிடச்சிச்சின்னா செடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு வளர்த்து பாருங்கள். தரையில் வச்சாலும் வந்துடும், தண்ணியில் வச்சாலும் வந்துடும், தொட்டியில் வச்சாலும் வந்துடும். கீரையெல்லாம் நிறைய டைம் மார்க்கெட்டில் விற்பாங்க, விலை கம்மியாக இருக்கும். அதில் பொன்னாங்கண்ணி, பசலி, புளிச்சக்கீரை இதெல்லாம் இருந்துச்சுன்னா கட்டோட வாங்கிட்டு வந்து சின்னதாக ஒரு வாட்டர் பாட்டில் இல்லை சின்ன தொட்டியில் வச்சா கூட போதும். பழைய பக்கெட்டு எதிலோ ஒரு பிளாஸ்டிக் இதில் வச்சா கூட வளர்ந்துரும். இடமே இல்லாட்டி கூட கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். கோடை காலத்தில் நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். விதை போட்டு ஏதாவது செடி வளர்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த மந்தில் ஈஸியாக வளர்ந்துரும். அதனால் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கோடை காலத்தில் வளர்க்கும் பொழுது அந்த புது செடியை காப்பாற்றுறதே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த டைமில் மழையில் ஈஸியாக வளர்ந்துரும். அதனால் விண்டோவில், பால்கனியில் இந்த மாதிரி சின்னதாக தோட்டம் வைக்கணுன்னா இந்த மந்த்தை யூஸ் பண்ணிக்கலாம்.